அனைவருக்கும் வணக்கம். ரித்தன்யா வழக்கு தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ முக்கியமான 2 விஷயங்கள ரித்தன்யாவுடைய தகப்பனார் திரு அண்ணாதுரை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். இது இந்த கேஸ் இன்னொரு ஆங்கிள்ல வியூ பண்றதுக்கான ஒரு தடயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒப்ரசிவ் பிஹேவியர் ஓசிடி என்கின்ற சில பிஹேவியரல் இஷ்யூ இருக்குது அந்த குடும்பத்துக்கு என்று நாம் பார்த்தோம். இது பாலியல் ரீதியாக கொடுமை செய்த அந்த பையன் என்பதையும் நாம் பார்த்தோம். ஆனா, திருமணத்திற்கு முன்பாக திருமணம் ஆகுற வரைக்கும் அவன் வேற மாதிரி நடந்திருக்கிறான். திருமணத்துக்கு பிறகு வேற மாதிரி நடந்திருக்கிறான். திருமணம் முடித்து கணவனும், மனைவியும் அதாவது ரித்தன்யா அவர்கள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு அழைக்கிறாங்க, வராங்க. அங்க அவருடைய பெற்றோர் உணவு அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ விருந்து அன்றைக்கு இல்ல. இன்னொரு நாள் இருக்கு. பட் அதுக்கு முதல் நாளே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிடுற இடத்துல வாங்க மாப்பிள உட்காருங்கன்னு சொல்றாங்க. அவங்க தரையில உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்போ கீழ உட்காந்து அவரும் தட்டு எடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்கிறாரு. மிக எளிமையா தான் அவர் தன்னை காண்பித்திருக்கிறார். அவர் எழுந்திருச்சு போன உடனே, "நான் திருப்பூர் வரைக்கும் போவேன். ரித்துக்குட்டி நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா பார்த்து சொல்லும் பொழுது, அவங்க திரு அண்ணாதுரை அவர்கள் நெகிழ்ந்து போய், "நமக்கு மகனாகவும் கிடைத்து விட்டார்" என்று திரு அண்ணாதுரையும் அவருடைய துணைவியாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அந்த தருணத்துல, "அப்பா, அவனுடைய சிரிப்பையும், அவனுடைய பேச்சையும் நம்பாதீங்க. அவன் ஒரு முகத்தை உங்ககிட்ட காமிக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ள என்ன அவன் இழிவாக நடத்துகிறான்" என்ற ஒரு திடுக்கிடும் தகவல அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரித்தன்யா அவர்கள் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரித்தன்யா மனம் விட்டு தன்னுடைய தந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சில பல விஷயங்கள சொல்ல முடியாத காரணத்தினால அத மட்டும் மறைத்துவிட்டு, அவதூறாக நடத்துகிறார்கள் என்று மட்டும் சொல்லி இதுல என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீங்க கூர்ந்து அனலைஸ் பண்ணும்பொழுது, இது ஒரு மாமியார், மருமகள் பிரச்சனையா தாங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் தாண்டி, அதற்கான லைசென்ஸ் குடுத்தது அந்த மாமியாராகத்தான் இருக்க முடியும். எப்படின்னு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பையன் கூட 27 வயசுல என்னங்க 27, 28 வயசுல ஒண்ணும் பெரிய அனுபவம் இருக்காது. சில பல தவறுகள், தவறான காட்சிகளை பார்த்து அந்த மாரி நடந்திருக்கலாம். அந்த மிருகத்தனமான காட்சிகள அந்த தாயாரே அனுமதி குடுத்திருக்கிறாங்க என்று சொல்வது தான் உண்மை. அவனுடைய பிஹேவியர் அந்த தாய்க்கு தெரியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். ரித்தன்யா முதல் நாள் கல்யாணம் முடித்து வீட்டுக்கு வராங்க. மறுநாள் டின்னருக்கு சப்பாத்தி செய்றாங்க. ரித்து நல்லா அழகா நல்லா சப்பாத்தி நல்லா போடுவாங்க. சாஃப்ட்டா செய்வாங்க. அவங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு, ரித்துவுடைய கணவரும், அவருடைய மாமனாரும், ஈஸ்வரமூர்த்தியும் அவர் பொதுவா 3 சப்பாத்தி சாப்பிடுவாராம். அன்னைக்கு மட்டும் 6 சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. அப்போ "ரொம்ப நல்லா இருக்குமா" அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட அந்த மாமியார் அவர்கள், ரித்துவுடைய மாமியாருக்கு அது எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க மேல ஒரு எதிர்ப்பு தன்மையா மாறிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதற்கு அடுத்த நாள் இது ஒரு அப்சசிவ் பிஹேவியர். அதாவது எல்லாரும் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இது பொதுவாவே மாமியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு புரிதல். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மருவிய மகள், மருமகள். மருவி வந்த மகள். இன்னொருத்தருடைய வீட்டிலிருந்து நாம் அந்த பெண்ணை நம்ம நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியாக வரக்கூடிய அந்த பெண், மருவிய மகள், மருமகள் என்று சொல்லுவார்கள். அப்ப இன்னொரு பெண் தான் அவங்க. இன்னொரு ஒரு மகள் தான் அவங்க. அப்போ மகாலட்சுமி போன்று வந்த அந்த மருமகளை அடுத்த நாள்ல இருந்து அந்த கிச்சனுக்குள்ள விடுறதே இல்ல. ஏன் தெரியுமா? "இவ எங்க பேர் எடுத்துற போறா? எங்க பெரிய ஆளா எடுப்போறா? இவ இவளுடைய சாப்பாடு நல்லா ருசியா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்களே" அப்படின்னு சொல்லி அந்த வஞ்சம், அந்த பொறாமை வஞ்சமாக மாறிடுச்சு. இதுதான் அருகுணம்னு சொல்லுவாங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சித்தர்கள் அடித்து அடித்து சொல்வார்கள். இதையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் தான், அப்படி போனா தான் இறைநிலை உணர்வு கிடைக்கும் என்று சொல்வார்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு இழைத்த கொடுமை போல தாங்க தெரிகிறது. இது ஒரு ஒரு இந்த ஆங்கிள்ல நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. மாமியாருடைய வஞ்சம் பெரிதாக, பெரிதாக, பெரிதாக அந்த 78 நாள்ல ஒரு பெண்ணையே கொன்னு போட்டுருச்சுங்க. அவ எங்க நம்மளுடைய பதவி எடுத்துக்க போறாளோ, நம்மளோட பெரிய ஆளா போறாளோ, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வஞ்சமாக மாறி, அந்த வஞ்சம் கொடூர புத்தியை கொண்டு மகனிடமே சில தகாத விஷயங்கள சொல்லிக் குடுத்து, "நீ அவள வற்புறுத்து, வன்முறையாக அவளை கையாளு." ஒரு ஒரு பேசிக் கொஸ்டின் நான் கேட்கிறேங்க. அவனுக்கு 50 கோடி, 100 கோடிக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாமனார் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுப்பான்னு சொல்லியிருக்காரு. "நீங்க ஹனிமூன் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்சு தரேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு" சொல்லியிருக்காரு. அப்ப ஏங்க அவன் சில்லியா அந்த பொண்ண அ த ரொம்ப நெருப்பு புகையில சுடுறது, இந்த சிகரெட் புகையில சுடுறது, இதெல்லாம் யாரோ சொல்லி தாங்க, தூண்டுதல்னால தாங்க செஞ்சிருக்கான். இதெல்லாம் அவன கோர்ட்ல வச்சு விசாரிக்கும் பொழுது, லை டிடெக்டர் வச்சு விசாரிக்கும் பொழுது, நிச்சயமாக இந்த மாரி திடுக்கிடும் தகவல்கள் வரும். அப்போ இது ஒரு மாமியாருடைய ஒரு கொடூரம் தான்.
மற்ற விஷயங்கள்லாம் இதர விஷயங்கள்லாம் அடுத்த கட்டமா தான் வரும். ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாமியார் வந்து தன்னுடைய மருமகள் பேர் எடுக்கக்கூடாது. சமையல் அறைக்குள்ள வரக்கூடாது. அவ சந்தோஷமா இருக்கக்கூடாது. தன் மகனை அவள் கைக்குள்ள போடக்கூடாது. இப்படியெல்லாம் அவர்கள் நினைந்து நினைந்து அது பேயாட்டம் ஆடி, அவர்கள் பேயாக மாறி, இரத்த காட்டேரியாக மாறி அவளுடைய கழுத்தை கொதறி எடுத்திருக்கிறார்கள். எப்படின்னா, தன் மகனை ஒரு கருவியாக கொண்டு, மகனை வந்து அவன சும்மா சொல்லி, 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 "நீ போய் அவள வந்து துன்புறுத்துடா. சும்மா சந்தோஷமா விட்டுறாத. அவ பணக்கார பொண்ணு. அவ வந்து இங்க சந்தோஷமா இருந்துட்டா, நம்மகிட்ட பணம் வாங்க முடியாது. அவங்க மாமனார் கிட்ட இருந்து உங்க மாமனார் கிட்ட இருந்து பணம் வாங்க முடியாது." இவ்வாறெல்லாம் தகாத வார்த்தைகளை சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த பையனை வந்து மனசுக்கு உளைத்து, அவன் வந்து அப்படியே அவங்க அம்மா, அப்பா சொல்றத அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோன்று அத பார்க்கும்பொழுது, இந்த இன்டர்வியூல குடுத்த குறிப்புகள்லாம் நான் வந்து சேர்த்து பார்க்கும்பொழுது, இந்த கேஸ்க்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வந்து இவ்வளவு கொடூரமானவர்கள், மன ரீதியாக பயங்கரவாதி அவள்தான். அந்த பெண்மணியால் தான் ரித்தன்யா இறந்தார். அவள் தூண்டிவிட்டுத்தான் அவர்களுடைய பெரியப்பா என்று சொல்லக்கூடிய ரித்தன்யாவுடைய மாமனாருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த கால் செய்திருக்கக்கூடும். அதாவது அவங்க சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பு யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அவருடைய மனதை சிதைத்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே சொன்னேன். அந்த நபர் யார் என்ற கேள்வி இருக்கு. எனக்கு என் மனசுல வந்து கவினா இருக்கலாம். இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல கவினும், மற்ற அந்த பெரியப்பா என்று சொல்லக்கூடிய மாப்பிள்ளை வீட்டார் ஒரு நபரும் பேசி அவளை அவதூறாக, இழிவாக பேசியிருக்க வேண்டாம். மேலும் நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருந்தேன். அவள வந்து ஒரு ஆபாசமா சித்தரிச்சு, "நீ இப்போ வீட்டுக்கு போனேன்னா, உங்க அப்பா, அம்மா இறந்துருவாங்க. மேலும் உன்னை பத்தி நான் தப்பான அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கேன். அத நான் வந்து பிரசுரம் பண்ணிடுவேன். பப்ளிஷ் பண்ணிடுவேன்." இப்படியெல்லாம் அவர்கள் வந்து மிரட்டியிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும். உளவியல் ரீதியாக மிரட்டியிருக்கலாம். அது இன்னும் அந்த வாட்ஸ்அப் கால ட்ரேஸ் பண்ணா தான் அதோடைய உண்மை வரும். யார் பேசினா என்பது இன்னும் தெரியல. ஆனா என்னுடைய அனுமானம், அவளுடைய கணவர் கவினும் வாட்ஸ்அப் கால்ல, கான்ஃபரன்ஸ் கால்ல மற்றும் அவருடைய அந்த பெரியப்பா என்று சொல்லக்கூடிய நபரும் தான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும். எனக்கு விவாகரத்து வேணும் என்று சொல்லும்பொழுது, அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு கோபம் ஏற்பட்டு, தகாத வார்த்தைகளால அந்த பெண்ணை திட்டி, ரத்தனியாவை திட்டி, "உன்னை வந்து இது மாதிரி ஆபாச படங்கள எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து பிரசுரம் பண்ணி விடுவேன்" என்று சொல்லி அவளை மிரட்டி, ஒண்ணுமே செய்ய முடியாத கை பொம்மையா ஒரு பாவையா ஆக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? தன் மனநிலையில கோயில்ல போய் பிரசாதம் வாங்கி, "அப்பா நான் வருகிறேன், அம்மா நான் வருகிறேன், சாப்பாட்டுக்கு வந்து விடுவேன், தயிர் வாங்கி வருகிறேன்" என்று சொன்ன அந்த பெண் குழந்தை, அந்த 1 மணி நேரத்துல ஏன் 11 மணியிலிருந்து சம்பவம் நடந்தது வந்து 12:30 மணி. 12:30 மணியிலிருந்து 11லிருந்து 12:30க்குள்ள ஏன் முடிவை மாற்றிக்கொண்டாள்? அப்போ அங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த த்ரெட்டன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த சூசைடுக்கு டைரக்ட்டா அபேட்மென்ட் டூ சூசைட் என்று சொல்லக்கூடிய வழக்குல அவர்கள வந்து கைது பண்ணலாம். அந்த ஒரு ஒரு வாக்குமூலம் போதும். அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கள்கிட்ட கேட்டு வாக்குமூலம் வாங்குனீங்கன்னா, அந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவர்கள நம்ம தண்டிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன பாயிண்ட் வந்து, அந்த மாமியார் தான் வந்து பெரியப்பாவையும் இயக்கியிருப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மூல கர்த்தா அந்த மாமியார் தான் தோணுது. அப்போ ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. பெண்ணுக்கே பெண்மைக்கு அதோடைய ஒரு பெருமை தெரியல. அப்போ தாயே எனக்கு வந்து உடல் முழுவதும் காயம் இருக்குது என்று சொல்லும்பொழுது, எந்த பெண்ணாவும் கலங்கியிருப்பா இல்லையா? அவங்க கலங்கவே இல்ல. என் பையன்னா அப்படிதான் இருப்பான். என் பையன் தான் இப்படிதான் செய்வான். அத நீ தான் பொறுத்து போணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களும் தண்டனைக்கு உட்பட்டவர்களே. நன்றி. வணக்கம்.